ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரிஒன். சப்ஸ்கிரைபர் கமெண்ட் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சுந்தரேசன்றவர் வந்து 5,30,000 தான் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆனா 5,08,000 தான் காட்டுது அப்படின்றாரு. அதுல கொஞ்சம் கிளிட்ச் இருக்கு பிரதர். அது ஒரு எரர்ஸ் வருது. நீங்க அத எப்படி ட்ராக் பண்ணணும்? என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன ஏதுன்றத நீங்க மானிட்டரைசேஷன் பண்ணிக்கலாம். அத எரர கிளியரா ரெடி பண்ணி குடுத்துருவேன். வெயிட் பண்ணுங்க அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். மாருதி சுசுகிய பத்தி செல்வம் மாரியப்பன் ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காரு. வெரி குட் சார். இது மாரி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதோடைய லெவல்ஸ் பார்த்துருவோம். அண்ட் தென் பிரதாப் பாஸ்போர்ட்ஸ்ல வந்து என்டர்ட் ஆஃப்டர் சீயிங் யுவர் போஸ்ட் அண்ட் சிங்கிள் டே ரைஸ்ட் அபவ் 6%. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இது மாரி யாருன்னா நம்ம சொல்லி எடுத்து சந்தோஷமா சம்பாரிச்சீங்கன்னா, கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். அடுத்து ஒரு வீடியோவ ரெடி பண்ணி தர. சும்மா யாருன்னா சம்பாதிக்கிறீங்களா? சும்மா நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதா? அப்படின்ற மாரிலாம் ஒரு ஒரு சில நேரத்தில தோணுது. ஓகே. பிரதாப் பாஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம இப்ப சொல்றது பிரதர், ஒரு ₹62ல இருக்கும்போதே சொன்னோம். அதோடைய அ அந்த ரேஞ்சுல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அப்பயே நான் சொன்னேன். அ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. அது மேல போகும். வாங்கி வையுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த இடத்துல யார் யார் வாங்கி வச்சாங்களோ, இன்னைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா? அது 6% அவங்கலாம் ஒரு 30% கிட்ட ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகே. நம்ம Facebook பேஜ்ல பிரதீப் பாஸ்போர்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்ப குடுத்துருக்கோம்னா, நவம்பர் 10 குடுத்துருக்கிறோம். அப்போ அதனுடைய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 62.90 அதாவது ரூ. 63க்கு நம்ம பை கால் ரெக்கமெண்டேஷன் குடுத்தோம். இன்னைக்கு அந்த 63ல வாங்குனவங்களுக்கு இன்னைக்கு என்ன ரேஞ்சுல இருக்கு அப்படின்றது போய் செக் பண்ணி பார்ப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் மேல போகும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அண்ட் தென் ஐடிபியும் சொல்லியிருப்போம். அப்போ இந்த 2 ஸ்டாக்ஸ வந்து எப்படி பண்ணலாம்? ஒரு லாங் டெர்ம் குரோத்துக்கு எடுத்துப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் பாஸ்போர்ட்ஸ் இது வந்து என்ன நடந்திருக்கு? இந்த ஸ்டாக்ல வந்து கிளியரா வந்து நம்ம 62ல பை கால் ரெக்கமெண்டேஷன் குடுக்கும்போது, அப்போ அந்த பிரைஸ் எந்த இடத்துல இருந்தது? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிமாண்ட்ல வாங்க தெரியணும். அதுதான் புத்திசாலித்தனம். பிரேக் அவுட்ல வாங்குறத விட, அந்த லோல வாங்கணும். அந்த லோல வாங்குனவங்களுக்கு தான் பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ். அப்ப நம்ப அந்த 63 இந்த ரேஞ்ச்ல பை குடுக்குறோம் நவம்பர் மாசத்துல. அப்ப அங்க எடுத்தவங்களுக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 31% டுவர்ட்ஸ் இது வந்து நல்ல ஒரு ரைசிங் விட்ஜ்ல மூவ் ஆகுது. டுவர்ட்ஸ் இந்த ஸ்டாக் அந்த இடத்துல வாங்குனவங்க ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 51% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ரெசிஸ்டன்ஸ உடைக்கும்போது 95 உடைச்சதுன்னா, இது வந்து ஃபர்தரா மேல போகும். அப்போ என்ன நடக்கும் மார்க்கெட் வந்து இங்கிருந்து இப்படி போயிட்டு, இங்க ஒரு செல் ஆஃப் வருதுன்னா, அது ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு இப்படி கீழ வந்து மீண்டும் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகும்போது, அந்த 130லாம் தொடும். 150யும் தொடும். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும். மார்க்கெட் இங்க பாருங்க. கிளியரா மேல போகுது. ஒரு செல். மறுபடியும் ஒரு ரைஸ். மறுபடியும் ஒரு செல். இப்படிதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பண்ணி போகும். அந்த ஸ்ட்ரக்சர நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுக்கு உருவத்த குடுத்து, எந்த இடத்துல வாங்கணும்? எங்க விக்கணும்? இப்ப இந்த இடத்துல போய் உடனே நம்ம செல் பண்ணலாமா? அங்கேயும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து நெறைய ஒரு என்ன சொல்றது? ஒரு வாழையடி வாழையா ஒரு பாடம்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏ டூ இசட்ல படிச்சா தான் அது ஏபிசிடியா கரெக்ட்டா நம்மளால சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஏ, பின்னு சொல்லிட்டு அப்புறம் இசட், எம், கியூ அப்படின்னு மாத்தி மாத்தி சொன்னா, அது ஏபிசிடி ஆகாது. அதுதான் பிரைஸ் ஆக்ஷன்றது. ஓகே. பிரதீப் பாஸ்போர்ட்ஸ் ஃபர்தரா மூவ் ஆச்சுன்னா, 95 டார்கெட் 95க்கு மேல ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சதுன்னா, ஃபர்தரா மேல ஒரு 130, 140 மூவ் ஆகும். இந்த வருடத்தில் அந்த ரிட்டர்ன்ஸ இந்த ஸ்டாக் குடுக்கும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் மாருதி சுசுகி வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஹோல்ட் பண்ணுங்க பிரதர். நீங்க வாங்குறதுக்கா இப்போ கேட்குறீங்களா? இல்ல புதுசா வச்சிருக்கிற பிரைஸ்ல வந்து கரெக்ஷன் ஆயிருக்கா அப்படின்றது தெரியல. பட் வந்து மாருதி சுசுகி வந்து கிளியரா வந்து ஒரு ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? இது ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் ஆனதுக்கு உண்டான ரீடெஸ்ட் ஜோன் தான். யூ ஷுட் வெயிட். நத்திங் டூ வொரி. இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட உடைச்சா தான் நம்ம வந்து செல்லிங்க பத்திலாம் யோசிக்கணும். இத வந்து செல் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. மந்த்லி கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஹோல்டு. பேஷண்டா இருங்க. அவசரப்படாதீங்க. நீங்க ஃப்ரெஷ் பை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தாராளமா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல எடுத்துட்டு அம் ஒரு 9,500 அப்படின்றது எஸ்எல்ஆ வச்சுக்கலாம். அவங்க 9,500க்கு கீழ ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சுன்னா, இது வந்து ஃபர்தரா செல்லிங்க்கு உண்டான சிக்னலா இவ்வளோ தூரத்துக்கு இறங்கும். அதாவது அ இந்த ரேஞ்சுல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் தான் இது. இது இங்கிருந்து ஏறுனதுக்கு உண்டான ஒரு இறக்கம் தான். நீங்க ஃப்ரெஷ் பை பண்றதா இருந்தா 9,500 கிடைச்சா நல்ல ஒரு டிப்பா கன்சிடர் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஐடிபிஐ பேங்க் என்ன லெவல்ல இருக்கு? இதோடைய பிரைஸ் ஆக்ஷன் லெவல் என்ன? ஏது? அப்படின்றத பார்ப்போம். கிளியரா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இந்த இடம் போனா செல்லிங்.
இந்த இடம் போனா செல்லிங், இந்த இடத்துலயும் செல்லிங். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு வால்யூமான பிரேக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் மெர்பஸோ தெரியுதுங்களா? நல்ல ஒரு புல்லிஷ் மெர்பஸோ இந்த ஸ்டாக் மேல உடைச்சு குடுக்கும். பளீர்னு உடைக்கும். மேல உடைச்சு மேல போகும். நம்ம சொன்ன இடத்துல வாங்கியிருந்தவங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. அ ஒரே நாள்ல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ஒரு ரூ. 13.57 உடைச்சு வச்சிருக்குது. 13% ஒன் டேல ரிட்டர்ன்ஸ குடுத்திருக்கு. அண்ட் தென் ரூ. 90 அந்த ரூ. 90 டார்கெட்ட உடைச்சதுன்னா, இவன கையிலேயே பிடிக்க முடியாது. ஆல் டைம் ஹையான இவன் எவ்வளோ எந்த பிரைஸ்க்கு மூவ் ஆகுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் டார்கெட் இருக்கு. அப்போ நம்ம ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இந்த ரெசிஸ்டன்ஸ உடைக்கும்போது, இந்த ஸ்டாக்ல இன்னும் ஒரு 130% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்க நம்ம எப்ப சொன்னோம் அப்படின்றத போய் பாருங்க. ரூ. 50 அந்த ரேஞ்ச்ல சொன்னோம். அன்னைக்கு வாங்குனவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து 100% ஆஃப் ரிட்டர்ன்ஸ குடுத்துச்சு. நம்ம வந்து பேஷன்ட்ன்றது இங்க இருக்கணும். எல்லா ஸ்டாக்கும் வந்து மேல போச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனா, செல்லிங்கா, இல்ல ட்ரெண்ட் ரிவர்சலா அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகே. ஐடிபிஐய ஒரு ஸ்பெஷல் வீடியோவா தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்டமெண்டல்ஸ போய் பார்த்துங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் என்ன சொல்லுது? இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தரா குரோத் இருக்கா? ஒரு லாங் டெர்ம்க்கு அடுத்து ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்கா வருமா? அடுத்து ஒரு ஐஓபி, அடுத்து ஒரு பெல், அடுத்து ஒரு டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் எவ்ளோ லோ பிரைஸ்ல குடுத்துருப்போம். ரூ. 350 டாடா மோட்டார்ஸ் குடுத்தோம். இன்னைக்கு அதோடைய பிரைஸ் என்ன? எல்லாம் செக் பண்ணி பாருங்க. என்னுடைய எஸ்டிடினா வரலாறு தானே அப்படின்ற மாரி என்னுடைய சேனல் ஆரம்பிச்ச போன வருஷத்துல என்னென்ன ஸ்டாக் குடுத்தேன், அது எத்தன பெர்சென்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு, எவ்ளோ ஒரு டைம் எடுத்திருக்கு. அந்த 1 இயராவது ஹோல்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு சில பேருக்கு வந்து வாங்குன உடனே மேல ஏறிட்டுனா எப்படி ஏறும்? அது வந்து ஏறாது. கொஞ்சம் சற்று டைம் எடுத்துக்கும். ஏறுனா இறங்கும், இறங்குனா ஏறும். இதான் மார்க்கெட். மார்க்கெட்டோடைய இயல்புத்தன்மை உங்களுக்கு புரியலன்னா, இந்த மார்க்கெட்ல உங்களால சர்வை ஆகி பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது. அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே. மார்க்கெட் கேப் 85,000 கோடி. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸ். அண்ட் தென் ஸ்டாக் பிஇ வந்து 16% இருக்கு. ஓகே. 16ன்றது நல்ல ஒரு ரேஷியோ தான். டபுள் டிஜிட்ல இருந்தாவே நல்ல ரேஷியோ. அரவுண்ட் 15க்கு மேல 20, 25க்குலாம் இருந்ததுனா இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். புக் வேல்யூ ரூ. 43. கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 79. பெரிய ரிட்டர்ன்ஸ் ஒண்ணும் குடுக்கல அப்படின்றது தான் சொல்லலாம். இங்க இருந்து இன்னும் ஒரு 200%, 100% ஏறுவதற்கு ஹைலி பாசிபிள். ரிட்டர்ன் ஆன் 1 இயர் வந்து 44.7% தான் குடுத்திருக்கு. இந்த 1 மந்த்ல வந்து 20% குடுத்திருக்கு. அதுவும் நம்ப சொல்லி ஒரு சிங்கிள் டேல 13% குடுத்திருக்கு. அந்த 13% எப்படி நம்ம கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சது? பிகாஸ் பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. இங்க வந்து என்ன ஏது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன ஏதுன்னு பார்த்துக்கங்க. ப்ராஃபிட் சிஏஜிஆர் வந்து 20%க்கு குடுக்குறாங்க. நல்ல சைன் தான். இதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கங்க. பேங்கிங் செக்டார்னா ஒரு நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கும். லயபிலிட்டீஸ் கடன்லாம் இருக்கும். கடன் இல்லாம எந்த ஒரு பேங்கிங்கும் இருக்காது. ஓகே. இந்த கம்பேரிசன்ல பியர்ஸ்ல அரவுண்ட் 19% பிஇ HDFC, 16% பிஇ ஐசிஐசிஐ, கோட்டக் மகேந்திரா 20%. அங்க ஐடிபிஐ 15%, எஸ் பேங்க் 86%. இந்த எஸ் பேங்க்கையும் நம்ம வந்து ஒரு ரூ. 6ல சொன்னோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 அண்ட் 200%, 300%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் குடுத்துருச்சு. எங்க வாங்கணுமோ அங்க வாங்கணும். இண்டஸ்லேண்ட் எந்த ரேட்ல சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? ரூ. 1,800 சொன்னோம். இதுல பெர்ஃபார்ம் பண்ணாதது HDFC, ஐசிஐசிஐ, கோட்டக், ஆக்சிஸ்லாம் வந்து ரூ. 600 சொன்னோம். 100% ரிட்டர்ன்ஸ் குடுத்தே குடுத்துருச்சு. ரூ. 680 சொல்லியிருந்த ஸ்டாக் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ம் இவங்களுடைய ரெவென்யூ ஒரு கம்பெனி வந்து ரெவென்யூ மேக் பண்ணுதா? கன்சிஸ்டா 2020ல இருந்து ரெவென்யூலாம் மேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து இயர் ஆன் இயர்க்கு தான் பார்க்கணும். இயர் ஆன் இயர்க்கு வந்து ரெவென்யூ வந்து 23 கோர்ஸ் அதாவது 23,400 கோடியில இருந்த ரெவென்யூ இன்னைக்கு அதே அந்த ரெவென்யூவ மேக் பண்ணிட்டு இருக்காங்களா? அடுத்த 10 வருஷத்துல அத மேக் பண்ணுவோம். 10 மாதத்தில் அந்த ரெவென்யூ வரும்ன்றது. இங்க ரெவென்யூ கன்சிஸ்டா போயிட்டு இருந்தது. சம் டிராப் பேக். இந்த இடத்துல வந்து ஒரு டிராப் பேக் நடந்திருக்கு. எங்க இருந்து 2021ல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ரெவென்யூ வந்து டிராப் பேக் ஆயிருக்கு. 2 வருஷம் இல்ல. இங்க இருந்தே எடுத்துக்கலாம். 28ல கன்சிஸ்டா இருந்தது. இங்க வந்து ரெவென்யூ டிராப் பேக் ஆயிட்டு, மீண்டும் கம்பேக் குடுக்குறாங்களா? எஸ். மீண்டும் க கம்பேக் தான் உள்ள வந்துகிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? கிளியரா இந்த 5 வருஷமா ரெவென்யூ டிராப் ஆயிட்டு, இந்த இடத்துல வந்து மீண்டும் அந்த ரெவென்யூ வந்து குரோ ஆகிட்டு வருது. அடுத்த ஒரு 10 மாதத்தில் 25,180 கோடியை ரெவென்யூ குடுப்பாங்க அப்படின்றது சொல்லுது டேட்டாஸ்.
நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு பெரும் சரிவு வந்தது? அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்ட்டு போய் செக் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல வந்து நெறைய கடன் குடுத்துட்டு, வராத கடன்லாம் தள்ளுபடியாகி, பேங்க்லாம் திவால் ஆகுற ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு பேங்க் கிரைசிஸ் வந்தது. எல்லா பிஎஸ்யூ பேங்க்குங்களும், எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்களும் சரியான ஒரு கரெக்ஷன குடுத்தது. அந்த கரெக்ஷன்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகளா இருந்தது இன்வெஸ்டருக்கு. அப்போ நல்ல ஒரு டிராப் பேக் ஆச்சு. இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்ன்றது இல்லாம டிக்ளைன் ஆகும்போது தான் அங்க ஸ்டாக் விழுந்தது. அப்போ வந்து டெக்னிக்கல்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து எப்போ வரும்? இயர் ஆன் இயர்க்கு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நியூஸஸ் வந்து அந்த குவார்ட்டர் ரிசல்ட் வரதுங்காட்டியும் டெக்னிக்கல்ஸ் முன்கூட்டியே இண்டிகேட் பண்ணும். இதுதான் டெக்னிக்கல்ஸ் உடைய பவர். அதுக்குன்னிட்டு ஃபண்டமெண்டல்ஸ் உடைய பவர் இல்லன்றத சொல்லிடாதீங்க. இப்போ ஃபண்டமெண்டல்ஸையும் வச்சு தான் டெக்னிக்கல்ஸையும் கோரிலேஷன் பண்ணி நம்ம அங்க பை ரெக்கமெண்டேஷன் குடுக்குறோம். புரியுதுங்களா? 2ம் 2 கண். அந்த 2 கண்ண எப்படி நம்ம கையாளணும்ன்றது தெரிஞ்சதுன்னா, இந்த மார்க்கெட்ல நீங்க தான் சக்கரவர்த்தி அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அடுத்த ஒரு 10 மாதத்தில் வந்து 5,365 கோடி வந்து புராஃபிட்டா குடுப்பாங்க. ஒரு 1,500ல இருந்து 2,500க்கு ஜம்ப் ஆச்சு. 2,500ல இருந்து 3,700க்கு ஜம்ப் அடிச்சிருக்கு. இந்த 3,700ல இருந்து 5,365 ஜம்ப் அடிச்சா, அந்த பிரைஸ் அங்க எப்படி ஜம்ப் அடிக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்படின்றத சொல்லலாம். ஓகே. புரமோட்டர்ஸ் உடைய ஹோல்டிங் என்ன? நம்ப பெருசா பார்க்கறது வந்து என்னுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து சொல்லிக்கிட்டே போனா அது பெருசா போயிட்டு இருக்கும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 90% 94% கன்சிஸ்டா வந்து புரமோட்டர்ஸ் கிட்ட இருந்துகிட்டு இருக்குது. 2021ல இருந்து 94% ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து புரமோட்டர் கிட்டயே மெயின்டெயின் பண்றாங்க. எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் கான்ட்ரிபியூட்டும் இருக்கு. 0.32 அண்ட் தென் 0.15 கவர்ன்மென்ட் கிட்ட 0.1% இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக்க மேல லிஃப்ட் பண்றதுக்கு ஹைலி பாசிபிள். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே. ப்ராப்பரா பிரைஸ் ஆக்ஷன லேர்ன் பண்ணணும் அப்படின்னுட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள், வரும் பிப்ரவரி மந்த்துக்கு உண்டான கேட்வே ஓப்பன் ஆயிருக்கு. வந்து கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு உண்டான சீட்ஸ ரிசர்வ் பண்ணிக்கலாம். கிளாஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது பார்த்தீங்கன்னா, எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே தான் கிளாஸஸ். 6 பிஎம் டூ 8 பிஎம் இதுதான் கிளாஸஸ் டைமிங். ஆனா ஃபர்ஸ்ட் 2 செஷன் மட்டும் மார்னிங் பேட்சா போகும். வியா கூகுள் மீட் தான். நெறைய பேர் வந்து ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. ரெக்கார்டிங் கிளாஸஸ நாங்க ப்ரொவைட் பண்றதில்ல. ரெக்கார்டிங்ல நீங்க எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு வர டவுட்ட என்கிட்ட கேட்டாலும், நான் அந்த நேரத்துக்கு அந்த டவுட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ற டைம் இருக்காது. அதனால நான் ரெக்கார்டிங் கிளாஸஸ என்னைக்குமே ப்ரொவைட் பண்றதில்ல. ஃபியூச்சர்ல வேணா பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். ஓகே. இந்த கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் ஃபர்ஸ்ட்டு வந்து டைமிங் வந்து 10 ஏஎம் டூ 12 பிஎம் 2 செஷன். அதுக்கப்புறம் ஒரு 6 செஷனும் 6 பிஎம் டூ 8 பிஎம். ஃபீஸஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, ₹3000 ஃபீஸஸ் அண்ட் தென் என்னுடைய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ சென்ட் பண்றேன். ஜாயின் பண்றவங்க பேமெண்ட்ட போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட்ட ஷேர் செய்யவும். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களது ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.